ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை vlogs. ஸோ இது லாஸ்ட் வீடியோட கண்டினியூ தான். நம்ம ஏற்கனவே ஸ்ட்ராபெரி கேக்கை பேக் பண்ணி க்ரம் கோட் பண்ணி வச்சாச்சு இல்லைங்களா. ஸோ ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்த கேக்குக்கு நம்ம மெயின் கோட் பண்ணி இது வந்து ஒரு வென்யூ செட்டப் பண்ண போகிறோம். என்னோடய ஃபர்ஸ்ட் வென்யூ செட்டப். நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இந்த கேக் வந்து நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் இதில் எனக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டும் நடந்தது. நான் அதையும் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே முக்கியம். நம்ம இப்போ வந்து கேக்குக்கு வந்து மெயின் கோட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு ஆனியன் பிங்க் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் தான் நம்ம வந்து ஐசிங் பண்ண போகிறோம். ஸோ கிளைண்ட் வந்து இந்த கலர் தான் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 2 டயருமே வந்து பார்த்திங்கன்னா டபுள் கலரில் தான் நம்ம வந்து ஐசிங் பண்ணி எடுக்க போகிறோம். ஆக்சுவலி இந்த கேக் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2 டயரில் கேட்டிருந்தாங்க. அவங்க ஸ்பேஸர் பற்றி எதுவுமே சொல்லலை. எனக்கு 2 டயரில் பண்ணி கொடுங்க அக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் எனக்கு வந்து இதை வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு வாலண்டியராக என்ன பண்ணேன், ஒரு ஸ்பேஸர் வந்து இதுக்காக நான் ஆர்டர் பண்ணி வர வச்சேன். ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி நான் இப்போ தான் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணேன். என்கிட்ட நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து நான் இன்னும் வாங்கலை. பட் இந்த ஆர்டருக்காகவே நான் வந்து ஸ்பேஸர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இதை ஸ்பேஸர் வச்சு நம்ம கொஞ்சம் ஒரு 3 டயர் மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் டாப் டயரை வந்து நம்ம ஐசிங் பண்ணிட்டோம். ஸோ பாட்டம் டயரையும் ஐசிங் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். ஸோ சென்னையில் உங்களுக்கும் ஹோம்மேட் கேக்ஸ் அண்ட் ப்ரௌனீஸ் தேவைப்படுதுன்னா ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணி ஆர் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவுட் ஆஃப் சென்னையாக இருந்தால் ஃப்ரெஷ் க்ரீம் கேக் வந்து நம்மளால் சென்ட் பண்ண முடியாது. ஸோ ப்ரௌனீஸ் வந்து நமக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம கொரியர் அவைலபிள் இருக்குது. ஸோ உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரிட்டன் கிஃப்ட்ஸ், கார்ப்பரேட் ஆர்டர்ஸ், பல்க் ஆர்டர்ஸ், ஸோ இது எல்லாமே நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் மை ஸ்மால் பிஸ்னஸ். அண்ட் ஆல்சோ நம்ம வந்து நோ மைதா நோ சுகர் இந்த கான்செப்ட்லேயும் கம்ப்ளீட்டாக வீட் ஃப்ளவர் அண்ட் நாட்டு சர்க்கரையை மட்டுமே யூஸ் பண்ணியும் நம்ம எல்லா டைப் ஆஃப் பர்த்டே கேக்ஸுமே நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான கேக்ஸ் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கால் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கேக்கை வந்து ஐசிங் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதில் ஒரு டிசப்பாயின்மெண்ட் நடந்ததுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நம்ம கேக் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டு வென்யூ செட்டப்க்கு எடுத்து கிளம்பும்பொழுது ஃப்ரிட்ஜில் இருந்து நான் எடுக்கும்போது ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட்டில் இந்த மாதிரி கேக் டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அது எனக்கு கொஞ்சம் இதுவாகிடுச்சு. திரும்பவும் நான் ஐசிங் பண்ணி அதை கவர் பண்ணி நான் வந்துட்டு பேட்ச் ஒர்க்லாம் பண்ணி கிளம்பிட்டேன். வென்யூ செட்டப்புக்கு கொஞ்சம் ஹரிபரியாக தான் போயிருந்தேன். ஸோ நம்ம போகிற நேரத்தில் தான் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ நம்ம எல்லாமே பக்காவாக ரெடியாக எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ ஸ்பேஸரையுமே நம்ம வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டோம். அதில் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ், ஃபாக்ஸ் பால், அப்புறம் லைட்ஸ் எல்லாமே போட்டு நம்ம ரெடியாக இருந்தது. ஸோ நம்ம டாப் டயர் அண்ட் பாட்டம் டயரையுமே அழகாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் பட்டர்ஃப்ளைஸை வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ அங்கே வந்து எனக்கு எல்லாமே நிறைய குட்டீஸ் வந்து ஹெல்ப் பண்ணாங்க இது எல்லாமே எடுத்து வைக்கிறதுக்கு. கூட என் பையனை நின்று என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, எப்படி ரெடி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருந்தான். ஸோ ஃபைனலாக வந்து ஹாப்பி பர்த்டே டாப்பரை நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு பட்டர்ஃப்ளைஸோட 1 நம்பருக்கான கேண்டிலையும் அங்கே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ ஒரு ஆக்சுவலி இதில் என்ன இன்னொரு எனக்கு ஒரு ப்ராப்ளமாக இருந்ததுன்னா, அந்த கேக் டேபிள் இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஒரு ப்ராப்பரான டேபிளே கொடுக்கல. ஏதோ ஒரு உடஞ்ச டேபிளில் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சாய்வாக இருந்தது. கேக்கை நம்ம செட் பண்ண உடனே கேக்கும் சேர்ந்து சாஞ்ச மாதிரி இருந்தது. ஸோ கீழே ஏதோ பேப்பரெல்லாம் கட் பண்ணி அங்கே இருந்தவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணாங்க. பட் ஆனால் வேறு டேபிள் ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தோம். அர்ஜென்ட்க்கு எங்குமே அங்கே இல்லை. ஸோ எனக்கு கேக் கட் பண்ணுற வரைக்குமே ஒரு பயமாகவே தான் இருந்தது. ஒரு வழியாக பாப்பா ரொம்ப அழகாக ஹாப்பியாக கேக் கட் பண்ணிட்டாங்க. ஸோ கேக் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் அங்கே இருந்து கட் பண்ணி ஆக்சுவலி இது எங்களோட வேண்டிய ஒருத்தவங்களோட ஃபங்க்ஷன் தான். ஸோ இருந்து கேக் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் முடிச்சுட்டு பாப்பாவை பார்த்து விஷ் பண்ணி கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் கேக் ரொம்ப நல்லா இருந்தது, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ரிவ்யூ ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்களும் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.